புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமியை சந்தித்த பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. மீண்டும் இதே கூட்டணியில் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க பாஜக விரும்புகிறது. ஆனால் பாஜகவுடன் இணக்கம் காட்ட என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரெங்கசாமி மறுத்து வருகிறார். மேலும் சில தினங்களுக்கு முன்பு பேச்சுவார்த்தைக்கு வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவிடம் இணக்கமாக ரங்கசாமி பேசவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் 2 நாள் பயணமாக புதுச்சேரிக்கு வந்துள்ள பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திக்க வந்தார். அவரது இல்லம் அருகே உள்ள அப்பா பைத்தியம் சாமி கோவிலில் இருவரும் வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ரங்கசாமியுடன் அவரது இல்லத்தில் நிதின் நபீன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் கூட்டணி அமைப்பது, தொகுதி பங்கீடு ஆகியவை குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீனுடன் ஆலோசனை நடத்தியதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி தெரிவித்தார். வருகிற தேர்தலில் கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு மழுப்பலாக பதிலளித்தார். இது தேசிய ஜன கூட்டணி என்டிஏ கவர்மெண்ட். இந்த என்டிஏ அரசு மூலமா புதுச்சேரி மாநில மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பான முறையில் செயல்படுத்த முடியுமோ அதனை இந்த அரசு செய்து கொண்டிருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றான விஜி ராம்ஜி மசோதா மூலம் 77 ஆண்டுகளுக்கு பின் மகாத்மா காந்தி மீண்டும் கொல்லப்பட்டுள்ளதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கடுமையாக சாடியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த புதிய திட்டத்தை மத்திய அரசு நாடு முழுவதும் அமல்படுத்தாது என்று கூறினார். ஏறத்தாழ 77 ஆண்டுகளுக்கு பிறகு மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி என்னை பொறுத்தவரை இது அந்த கொலையை விட அந்த கொலைக்கு ஈடாக கொடிய செயல். ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுனா ஆங்கிலம் தெரிந்தவர்களும் புரியாது, ஹிந்தி தெரிந்தவர்களுக்கும் புரியாது. யாருக்கு புரியுது? அமைச்சர்களுக்கே புரியல. பல விபரீத குறைபாடுகள் உள்ள திட்டம். இது நாடு முழுவதும் அமலாகாது. அவங்க மத்திய அரசு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் அமலாகும்.